பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இது உங்களை மோட்டிவேட் பண்றதுக்குலாம் இல்லை, இருக்கக்கூடிய உண்மையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட சந்தேகங்களையும் நீங்க கேட்கறதுனா வந்து கேட்கலாம். ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த பயிற்சிக்கு அப்படின்னா, ரொம்ப பிஸியாகவே தான் இதை நம்மளை வச்சிருக்கோம். பயிற்சி கிடையாது இந்த உலகத்தை நான் சொல்றேன். வெளியில போனீங்கன்னா அவ்வளோ வேலை இருக்கும், அப்பா அம்மா ப்ரெஷர் இருக்கும், பொண்டாட்டி பிள்ளைங்களோட ப்ரெஷர் இருக்கும், வேலை அவ்வளோ பிஸியா இருக்கும், சாப்பிட்றது கூட டைம் இருக்காது, நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இல்லை ஒரு சில பேர் சும்மாவே இருப்பீங்க, இதை பண்ணணும்னே தோணாது, அந்த மைண்ட்ல அப்படிப்பட்ட எண்ணமே வராது. இது என்னத்தை போய் பண்ணிட்டு இதை போய் உட்கார்ந்து என்ன நடக்க போகுது, உட்கார்ந்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தோணும். சில நேரத்துல பண்ணணும்னே தோணாது, ஆனா மேக்சிமம் பண்ணணும்னு தோணாது. அதுதான் உண்மை. அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, இதோட டிசைனே அப்படிதான். இந்த பிரபஞ்சத்துடைய டிசைனே இப்படிதான், இதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க கொஞ்சம் கவனமா இல்லை அப்படின்னா ஏமாத்திரும். ஏன் இதை இப்படி இவ்வளவு கிளியரா வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு புஷ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு தெரியுது வாழ்க்கையெல்லாம் பொய்ன்னு தெரியுது, வாழ்க்கை மாயைன்னு புரிஞ்சு போச்சு. கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்றது எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனா அடுத்த நாள் மறுபடியும் பொழுது விடியுது, மறுபடியும் உடம்புல உயிர் இருக்கு. அப்ப என்ன, வாழ்ந்தாக வேண்டியதா இருக்கு. அப்ப வாழ்ந்தாக வேண்டியதா இருக்குன்னா மறுபடியும் இதே பூமியில தான் வாழ்ந்தாக வேண்டியதா இருக்கு. இந்த பூமியை கடந்த நிலையில நம்ம எங்கேயோ போய் வாழணும் அப்படின்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. இதே பூமியில, அதே வீட்டுல, அதே அப்பா, அதே அம்மா, அதே கூட பிறந்தவங்க, அதே புருஷன், அதே பொண்டாட்டி, அதே குழந்தைங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப என்ன, அந்த பிரஷர் எல்லாம் தாண்டி இத பண்ணணும்ன்றது பண்றதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், முன்னாடியே அனுபவிச்சதுனாலதான் சொல்றேன். ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு வந்து நான் அந்த தீட்சை கொடுக்கல இல்லையா? வெக்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, செருப்படி போட்டு, மிதிப்பட்டு, காஞ்சி போட்டு, எத்தனை பட்டு இருக்கோ அத்தனை பட்டு வச்சுக்கோங்க. அத்தனையும் பட்டு அசிங்கப்பட்டு கடைசியில இந்த பயிற்சி இறைவன் நமக்கு கொடுக்கிறப்போ அதை நம்ம பொக்கிஷமா வந்து பாதுகாக்க வேண்டும். இப்ப உங்களால எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, என்னாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்லி கொடுக்கறதோட என் வேலை வந்து முடிஞ்சு போச்சு. எது உங்களை வந்து கரை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, உங்களுக்கு இறைவன் அருளால இந்த உடல் மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி மட்டும்தான் உங்களை மேல்நிலைக்கு அழைத்து செல்லும். இல்லாட்டினா சான்ஸே கிடையாது. எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எவ்வளவு வேலைகள்ல நீங்க இருந்தாலும் கம்பல்சரி நீங்க பயிற்சி பண்ணணும். எப்படியாவது ஒரு 1 hour முடியலனாலும் ஒரு 10 நிமிஷமா டக்குன்னு போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டு இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, டைம் கிடைக்குதுன்னு தெரியுதா, போய் உட்கார்ந்து 10 நிமிஷம் எதை பத்தி சிந்திக்காம போய் உட்கார்ந்து. ஏன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஓடுறதை நிறுத்துறதுக்கு தான் பயிற்சி எடுக்கிறோம். நைட்டு வந்து இறைவன் தூக்கம் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிக்கல அப்படின்னா நமக்கு நிம்மதியா தூக்கம் வருமா? தூக்கம்ன்ற ஒன்றை கண்டுபிடிச்சிட்டான். இந்த மைண்ட் ஓடுறதை நிறுத்துறதுக்கு தான் தூக்கம்ன்ற ஒன்றை கொடுத்துருக்கான். ஆனா பாருங்க கொடுமை, இரவுலையும் நிக்க மாட்டேங்குது. அது எப்படிப்பா நான் கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க தூக்கத்துல உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கனவுகள் தான் சொல்லுது உங்க மைண்டு இன்னும் நிற்கவில்லை அப்படின்னு வந்து எது சொல்லுது? உங்க தூக்கத்துல வரக்கூடிய கனவுகள் தான் சொல்லுது. ஒரு சில பேர் படுத்தோடனே தூங்கிடுவான், டீப் ஸ்லீப் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவான். 7-8 மணிக்கு படுக்கிறான், 9 மணிக்கு படுக்கிறான், காலையில 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இன்னும் இப்பதான் படுத்த மாதிரி இருந்துச்சு, படாருன்னு எந்திரிச்சிட்டேன் அப்படி இருக்கும். காரணம் என்னன்னா, அவன் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டான். புரியுதா நான் சொல்றது? டீப் ஸ்லீப்புக்கு அவன் போனதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, அவனுக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது, தூங்குற நேரம் கூட தெரிய மாட்டேங்குது. எத்தனை பேர் இது வரைக்கும் அந்த மாதிரி தூங்கிருக்கீங்க? ஒரு டைம் ஆகுது நான் லைஃப்ல கேட்கிறேன். இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி தூக்கம் வருதா உங்களுக்கு? வருதா? அப்ப நீங்களாம் பிளஸ்டு பீயிங்னு அர்த்தம். படுத்தா தூக்கம் வருது, எனக்கு காலையில எந்திரிச்சோடனே படாருன்னு தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கு, ஆனா பார்த்தா 8 மணி நேரம் 9 மணி நேரம் போயிருச்சுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா யூ ஆர் பிளஸ்டு பீயிங்ஸ். ஆனா மனிதனுடைய சூழ்நிலை, மனிதனுடைய கொடுமை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொடுமையா இருக்கு. தூக்கத்திலேயே நிக்க மாட்டேங்குது மைண்ட். இது இப்படியே போச்சுன்னு நீங்க இது எங்கெல்லாம் கொண்டு போய் விடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரும், ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாயிரும், பெண்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை வரும். ஒரு குறிப்பிட்ட பெண்கள் எல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களா நீங்க? சும்மாவே எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. பெண்கள் மேல இருக்கிற தப்புலாம் நான் சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் கலந்துட்டானுங்க,
இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிம்மதி இல்லை. சரி, புருஷன்கிட்டயாவது நிம்மதி கிடைக்குமான்னு கேட்டா அவர் இஷ்டத்துக்கு போறாரு வர்றாரு, கண்டுக்க மாட்டாரு நம்மள. குழந்தைய மூலியமாவது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னு வந்து பார்த்தா அது மூலியமாவும் நமக்கு ஒரு நிம்மதி வந்து கிடைக்க மாட்டேங்குது. என்னடா வாழ்க்கை, எந்த பக்கம் சுத்தினாலும் திரும்பி திரும்பி அடிக்கிறாங்கன்றப்போ பெண்களுக்கு, மெயினா பெண்கள் தான் அதுல அதிகமா பாதிக்கப்படுவாங்க ஆண்களை விட. காரணம் என்ன அப்படின்னா, அசை போடக்கூடிய அந்த பழக்கம் என்பது பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நல்லதுனால நினைச்சு நினைச்சு பார்த்து சுகம் காண்றது, கெட்டதுனால அதையே நினைச்சு நினைச்சு உட்காந்து ஃபீல் பண்றது. இதுல வீட்டுல வேற இருக்காங்களா, வேலை ஜாஸ்தி இல்லைனாவே பைத்தியம் முடிச்சிடும் அவங்களுக்கு. சும்மா இருந்தா சும்மா இருக்கணும், சும்மா இருக்க மாட்டாங்க. எதையாவது போட்டு நினைச்சுக்கிட்டு அவ அப்படி பண்ணிட்டா, இப்படி ஏமாத்திட்டானுங்க, இவன் இங்க துரோகம் பண்ணிட்டான், இவன் இங்க அசிங்கப்படுத்திட்டான், இங்க காயப்படுத்திட்டான், இங்க வேதனைப்படுத்திட்டான், என் வாழ்க்கையே போச்சு, என் நிம்மதியே போச்சு, கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு, இது இருக்கு அது இருக்கு எல்லாம் இருக்குன்னு நினைச்சு நினைச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மைண்ட் என்ன ஆயிடுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சாடிஸ்ட்னு சொல்லுவாங்க. சாடிஸ்ட்னா என்ன, அடுத்தவனோட சோகத்தை பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு வகையான சாடிஸ்ட். இன்னொரு சாடிஸ்ட், இன்னொரு டைப் இருக்கு. என்னன்னா, நமக்கு எல்லாமே நல்லா இருந்தா கூட அந்த வைப்ரேஷன் பிடிக்காது அவங்களுக்கு. சோகமா இருந்து அவங்க மைண்ட் பழகிட்டதுனால ஆட்டோமேட்டிக்காவே சோகமான டைமுக்கு போயிடும், அந்த மனநிலைக்கு போயிடும். அப்படியே எனக்கு என்ன, கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, வீட்டுல சாப்பாடு இருக்கு, வண்டி இருக்கு, புருஷன் நல்லா இருக்கான், பொண்டாட்டி ஏமா நல்லா தானமா இருக்காங்க எல்லாரும், உனக்கு என்னமா பிரச்சனை, பழகிருச்சு அந்த மைண்ட். அப்படியே நான் சொல்றது புரியுதா? ஒரு கட்டத்துக்கு மேல இது எப்படி ஆயிடும், நீங்களே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் அது கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப பெரிய விழிப்புணர்வு நிலை வேணும். அதை கவனிச்சு இப்படி நீ பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்து, அதை இனிமேல் அப்படி நீ பேசக்கூடாது, இப்படி நீ செய்யக்கூடாது. யாருக்கு சொல்லணும்? இன்னொருத்தனுக்கு இல்ல, குழந்தைங்களுக்கு கிடையாது, முதல்ல நம்ம மைண்டுக்கு சொல்லணும். அந்த பொறுமை, அந்த பக்குவம் போக 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 கண்ட்ரோல் மீறி போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல இது என்ன ஆயிடும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, காரணமே இல்லாம மைண்டு சோகமாயிரும். என்ன எதுனே தெரியாம அதுவே சோகமாவே இருக்கும். அது 24 hours அதே வேலையாவே தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல ஃபீல் பண்ணிருப்பீங்க நீ உங்க லைஃப்ல. இது பெண்களுக்கு அதிகமா நடக்கும், ஆண்களுக்கு பெண்களோட கொஞ்சம் கம்மியா நடக்கும். ஆனா 2 பேருக்குமே நடக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுக்குண்டான காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், மனம் இஷ்டத்துக்கு ஓடுறத நீங்க பாட்டு கண்டுக்காம விட்டீங்க. ஒண்ணு அது வாட்டுக்கு என்னமோ ஓடிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு உங்க வேலையில நீங்க கிளியரா இருக்கணும். அப்படி உங்களுக்கு பண்ண தெரியாது. என்ன ஓடுனாலும் அதை அலசி ஆராய்ச்சி பண்ணிது, ஏன் ஓடுது, ஐயோ இது தப்பாச்சு, வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, இவன் ஏன் இப்படி பண்ண. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கேன், உங்களை ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இவனை ஏமாத்திட்டு போயிட்டான்ல அப்படின்னு ஒரு எண்ணம் எழுந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே போயிடும். நீங்க அப்படி விட மாட்டீங்க. அதை அப்படி எழுந்த எண்ணத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நோண்டுவீங்க, பிடிப்பீங்க. ஐயோ ஏமாத்திட்டு போயிட்டானா, யார் ஏமாத்திட்டு போனா, எங்க ஏமாத்திட்டு போனா, அவங்க அப்பா அவங்க அம்மா யாரு, அவங்க குடும்பம் என்ன மாதிரியான குடும்பம், எத்தனை பேர்த்த ஏமாத்திருக்கான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது பாருங்க, ஒரே ஒரு தாட் இருந்து விட்டீங்கன்னா போயிருக்காது. அதை ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா, நமக்கு ஏதாவது பலன் இருக்கா? 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு யூஸும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை வீணா போன சும்மா போற போக்குல அந்த நாயை சொல்லிட்டு போன அந்த வடிவேலு சொல்ற மாதிரி அதுவா போனதை வம்பா நீங்க புடிச்சு இழுக்கிறதுனால என்ன ஆகுது, அது உங்களோட மைண்டை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருது. கஷ்டமான, கவலையான, வேதனையான, துன்பப்படுகின்ற, துயரப்படுகின்ற ஏகப்பட்ட விளைவுகளை உங்கள் மனதளவில் அது ஏற்படுத்தி விடுகிறது. இதுக்கப்புறமும் இதை நீங்க கண்டுக்காம இருக்கீங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும் நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. உங்களை பயம்புறத்துல இருக்கிறத நான் சொல்றேன், அனுபவப்பட்டதுனால, நிறைய பேரை பார்க்கறதுனால சொல்றேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா, இறைவனை மறந்துடுவீங்க, நல்லதை மறந்துடுவீங்க, தர்மத்தை மறந்துடுவீங்க, லவ்வை மறந்துடுவீங்க, அஃபெக்ஷனை மறந்துடுவீங்க, எல்லாம் மறந்துடுவீங்க. அது எந்த பக்கம் இருக்குதோ நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, இஷ்டத்துக்கு போவீங்க. ஒரு தரம் கெட்ட, ஒரு தறி கெட்ட, ஒரு அறிவு கெட்ட, ஒரு தெளிவில்லாத ஒரு குரங்கு பின்னாடி போனீங்கன்னா என்ன ஆகும்? இங்க இருந்து அந்த மரத்துக்கு ஜம்ப் பண்ணும், அந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு ஜம்ப் பண்ணும், அப்புறம் போய் தேவையில்லாம தண்ணியை திறந்து விடும், நெருப்புல போய் விளையாடும், நெருப்பு எடுத்து ஊரவே கொளுத்தி விட்டுரும். பண்ணுமா பண்ணாதா? நம்ம ஏதோ அழகான ஒரு உருவத்துல ஹேர் அழகா இருக்கு, நம்ம கண் அழகா இருக்கு, உடல் அழகா இருக்கு, நம்ம ஏதோ ஆரோக்கியமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. மனம் என்கின்ற ஒன்றினுடைய வலிமையும், மனம் என்கின்ற ஒன்றினுடைய அந்த ஆரோக்கியமும் போய்விட்டது என்றால் முடிஞ்சு. நீங்க உடம்பு நல்லா வச்சிருக்கணும், பிரயோஜனம் இல்லை. உடம்பு நல்லா ஹெல்த்தியா வச்சிருக்க, நல்லா ஜிம் பாடியா வச்சிருக்க, மைண்ட்ல பூரா கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி இருக்குன்னா இந்த உடம்ப வச்சிருந்தா என்ன, வச்சு இல்லாம இருந்தா என்ன, ஏதாவது யூஸ் இருக்கா?
அப்ப என்ன பண்ணணும்? இந்த மைண்டுக்கு பேசி புரிய வச்சு. எத்தனை பேர் குழந்தை பெற்றிருக்கீங்க? குழந்தை பெற்று வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். குழந்தைய வளர்க்கறது ரெண்டாவது. முதல்ல உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கான், கேவலமான குழந்தையா மாறிட்டான். அவனை மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. அந்த மனம் என்கின்ற ஒருவனை பேசி புரிய வச்சு நல்ல நல்ல உபதேசங்களை கொடுத்து, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு, இப்படி நினைக்க கூடாது, இப்படிப்பட்ட சிந்தனையும் உனக்கு வரக்கூடாது, புரிஞ்சுக்கடா 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 புரிஞ்சுக்கடான்னு சொல்லி அந்த மனசை பக்குவப்படுத்தி அதை சீர்படுத்தி அது ஒரு கட்டத்துக்கு கொண்டு வரணும். இது விளையாட்டு காரியம் கிடையாது.